ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, யுகாண்டாலங்க. நம்ம இந்த vlogல என்ன பார்க்குறோன்னா, லாஸ்ட் டைம் போயிருந்தாலும் மர்சிஷன் ஃபால்ஸ் அதோட கண்டினியூவேஷன் தாங்க. இதுக்கு மேலே தாங்க அட்ராசிட்டியே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூம் எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா இது நான் 8 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஹோட்டலுக்கு நாங்கள் வரோம். சொன்ன நம்ப மாட்டீங்க, வெளியில எல்லாம் மாற்றோம். பட் இந்த ஹோட்டல் 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் வரேன். அப்படியே தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது. மொத்தம் 54 ரூமு. பார்த்திங்கன்னா ஷோகேஸுக்கு பாருங்கள், நம்ம ஊரில் விளையாடுவோம்ல அந்த மாதிரி செஸ் போர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா தாயக்கொட்டை, அப்புறம் டைப்ரைட்டர்லாம் வச்சுருந்தாங்க. என் பையன் என்னது இதுன்னு கேட்டுட்ருந்தான். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. இது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஷோகேஸுக்கு வச்சுக்கிறாங்கடா சைக்கிளோட. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பல்லாங்குழின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கேயும் மக்கள் இது மாதிரி விளையாடுவாங்களாங்க. ஏன்னா இது எங்கே வேணால் நீங்கள் கிராஃப்ட் ஐட்டம் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பல்லாங்குழி விளையாடுறது இருக்குங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி இதுவாக வளர்ந்துருக்கேன். வராம் We just fix the hotel. Tomorrow morning we'll go. யானை இதாக சாப்பிடுமா? இந்த மாதிரி குரங்கு பார்த்துருக்கீங்களாங்க? இதான் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் மொர்சிஷன் தான் பார்த்துருக்கேன். பிளானட் டைப்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த குரங்குது. எங்கள் ரூம் உள்ள போகலாமா? போகலாம். இதுதான் பெட். ஃபேமிலி ரூம்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு, டீ குடிக்க, பார்த்திங்கன்னா இது சீசன் டைம்லாம் புக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஃபுல்லாகிடும். மக்கள் எல்லாம் வருவாங்க வெளிநாட்டிலேருந்து. அதிகமாக வெள்ளைக்கார மக்களாக இருக்கட்டும், நம்ம மக்களாக இருக்கட்டும், எப்போதுமே புக் பண்ணாலும் சீசன் எப்போ வருதோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் காசு கம்மிங்க. அப்படி தான் நாங்களும் பண்ணோம். கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடியே புக் பண்ணோங்க. அப்போ ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ பண்ணது தான் இது. ஃபேமிலி ரூமுங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா நீட்டாக இருக்குங்க. அப்பப்போ ஆள் அங்கே இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நாங்கள் இது வந்திருக்கோம் 8 இயர்ஸ் பேக் இதே ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ இது தாங்க ஃபேமிலி ரூம். ஓகே மக்களே, நம்ம விளாக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாம் டயர்டாகிட்டு படுத்துட்டானுங்க. அதுவே பாருங்கள், என் சின்னவன் சுத்தமாக படுத்துட்டான். ஸோ இந்த கொசு வலையெல்லாம் ஏன் இப்படி போட்டுக்கிறாங்க, டெக்கரேஷனுக்கான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இங்கே மஸ்கிட்டோ ப்ராப்ளம்மு. கொசு கடித்தாலே மலேரியா வந்துடும். ஸோ எந்த ஹோட்டல் போனாலும் கொசு வலை இருக்குங்க. இம்பாலா ஓடுது. இன்னொன்று எலஃபண்ட். இது எலஃபண்ட், அது ஒட்டகச்சிவிங்குது. மான், அதான் இம்பாலா. அந்த பேர் கலர் சேஞ்சஸ். தூக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறியா? நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். அனுப்புகிறேன். அங்கே அங்கே போய் சாப்பிட. அப்போ அனுப்புகிறேன். பார்த்திங்கன்னா இதான் பக்குப்பா லாட்ஜ். ஸோ சாப்பிட்றதுக்கு இங்கே வச்சுட்டாங்க தனியாக. அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸ்விம்மிங் பூலோட அது பாருங்க. சின்ன வயசில் நான் பையனை 5 வயசில் இட்டுன்னு வந்திருக்கேன் இந்த ஹோட்டலுக்கு. பார்த்திங்கன்னா இந்த சைடில் யானை வந்துருக்கு. யானை, மான். இப்போல்லாம் அந்த சைடில் இது வச்சுட்டாங்க, வராத அளவு. காட்டுக்குள் இருக்கிற ஹோட்டல் இது தான்.
சவானா காட்டுக்குள் இருக்கிற ஹோட்டல், பேர் பக்குபாலாஜ். அம்மா வெயில், கீழே பாரு, மேலே ஹோட்டல். என்ன நீ அவன் கூடயே ஊரை சுற்றின்னு இருக்கிற, எங்கள் கூட ஊரை சுற்றுனா ஸ்விம்மிங். ஸோ நாங்கள் வந்து இறங்கின அப்போவே மணி 12 ஆகிப்போச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா லஞ்சு டைமு, சரி சாப்பிட்டுடுவோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் சும்மா ஒரு கேம் ட்ரைவ் போவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா மேலே லஞ்சு சாப்பிட போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த லஞ்சு சாப்பிட்ற போக்குள்ளே இது புதுசாக கட்டின பில்டிங். நாங்கள் அப்போ 5 years பேக்லாம் அந்த மாதிரி இல்லை. சூப்பராக இருந்ததுங்க பஃபே சிஸ்டம், சாப்பாடே சூப்பராக இருந்துச்சு. சலாட். கௌதம் சலாட் எடுத்துக்கோ. என்னது இது? பீஃப் வெஜ் எடு. சிக்கன், போஷோ அண்ட் பீன்ஸ், பொட்டேட்டோஸ். ஓ டாடி வந்துட்டார், கத்துவார் இப்போ. ஒரு லஞ்ச் சவானா காட்டு. ஃபோன் அடி. இந்த ஹோட்டலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நியூஸு சொல்லட்டுமா? சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இடியம்மன் ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1971லேருந்து 79. அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இடியம்மன் ஆட்சி காலத்தில் இது வந்து அதிபர் இல்லமாக பயன்படுத்தப்பட்டதாங்க. அதாவது அவர் வந்து ஹாலிடேஸில் வந்து தங்குவாராம். இது அழகாக இட்லி மாதிரியே இருக்கு பாருங்க. போஷோ ஸ்லைஸாக மேக் பண்ணியிருக்காங்க. ரைஸ், சலாத். என் பிள்ளை அங்கே ஊஞ்சலாடி கொண்டு இருக்கிறாள். நான் அங்கே தான் போக போகிறேன் இப்போது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. அங்கே காட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த காட்டை சுற்றி வந்து லேக் ஆல்பர்ட் ரிவர் இருக்குது. கேஸோட எனக்கு இன்னும் அவங்களாம் சஃபாரி கிளம்புறாங்க. நம்ம எப்போ போகிறது? இது நைட்டில் தான் உட்காருவாங்க. வரலாம். ஏய் அதில் போய் படுத்துக்கிட்டு ஆடுறா. ஹலோ, அதில் படுத்துக்கிட்டு ஆடலாம். ஊந்துட போகிற வேணாம், இல்லை படுத்துக்க வேணாம். அந்த படுக்கலாம். இந்த ஸ்விங், அதாவது நம்ம ஊர் சைடில் சொல்லுவோம்ல ஊஞ்சல், அது எங்கே போனாலும் நம்மளும் குழந்தையாகவே மாறிடுறோங்க. அதுவும் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஒரு பைத்தியம், ஊஞ்சல் பைத்தியம். ஸோ அதனால் ஓல்டேங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 2 மணி நேரம் அதில் தான் உக்காந்து காட்டை ரசிச்சுட்டு இருந்தேன். தெரியாது அவ்வளோ, இது கிட்டக்கு தான் யூஸ். எடி இப்போ இடாதுல்ல தெரியாது, இப்போ தான் செக் பண்ணணும். ஏந்திச்சில்னா ஏடு. நான் ரோட்டில் ஒரு 100 மாடு நின்று அனுப்புனேன். நான் என்னவா அது வரும் இன்வேட்டிங். கிட்ட நிற்காதன்னு சொன்ன பின்னாடி திரும்புது போ. யானை கிட்ட மட்டும் நம்ம வேலையை காட்டக்கூடாது.
to get a position. Those people wanted to come here, and the Outlander. மிஸ்டர் கருணாமூர்த்தி. சரி இறங்கு இறங்கு. எவ்வளோ பேர் லைனை பார்க்க நிற்கிறாங்க. நாங்களும் நின்னோம், லைன் கிடைக்கல. சரி வா. ஏங்க அங்கே இல்லை அங்கே இல்லை. இல்லை நம்ம பார்த்த வேறடி. அதில் வந்து மரம் நிறையா இருக்குங்க. நவுந்துடுச்சு அந்த இடத்துல இருந்து. அது போயிடுச்சு புதருக்குள்ள. வா சரி உள்ளே உட்காரு. இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் இந்த இடத்துல இருந்தது. இரு இரு. எல்லாம் அங்கே தாங்க. எத்தனை கார் நிற்கிது போகுது. ஏய் என்னோட ஃபோன் நல்லா இல்லைடா, ஃபோனை கொடு. உங்கள் ஃபோனில் எடு. பிடிச்சிக்கிட்டே வா. நான் ஸ்லோவாகவே போகிறேன். இல்லை இல்லை ஆடுது. வர வர எங்காவது ஒன்று ஒன்று பிடிச்சிக்கிட்டே வரலாம். போ திரும்பி பாருங்க. கத்தக்கூட. இல்லை ஓட்டுமா வருது, அது வருது. சீலா ஐயோ கிராஸ் பண்ணி என்னை இடிச்சிட்டு போகுது அது. இருக்கட்டும் பின்னாடி வழியாக போகுது. உகாண்டாலே வந்து பெரிய நேஷ்னல் பார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொர்சிஷியன் நேஷ்னல் பார்க்கு தாங்க. அது 3850 என்னமோ சொல்லுவாங்கங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு நேஷ்னல் பார்க்கும் இருக்குது, குயின் எலிசபெத் நேஷ்னல் பார்க்கு. பட் அதோட இது தாங்க பெருசு. இங்கே வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய விலங்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிராஃபி பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. ரொம்ப நிறையா இருக்கும். ஜிராஃபி, லயனு, அப்புறம்னா எலிஃபெண்ட்டு, அப்புறம் இதோ இந்த மாதிரி பன்னிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா பஃபலோ, காட்டெருமைன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிராஃபி தாங்க. அதாவது ஜிராஃபி பேரடைஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்த்தோங்க. யானையும் ஜிராஃபின்னு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைகர் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற அனிமல்ஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா யானை, லயனு, லியோபாட்டு, ஜிராஃபி, அப்புறம் ஹெய்னா, அந்த மாதிரிலாம் நிறையா பார்க்கலாம் இங்கே. நல்லா ஜாலியாக இருக்குங்க. ஃபேமிலியோடு வந்தால் கேம் ட்ரைவ் பார்த்துட்டு, ஏன்னா இது லைவாக நம்ம வண்டியிலேருந்து டைரெக்டாக பார்க்குறோம்ல. ஸோ ஜாலியாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம். நம்ம மொர்சிஷியன் ஃபால்ஸை பற்றி கொஞ்சம் நியூஸ் பார்க்கலாமா வாங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1952 வந்து தொடங்கப்பட்டதாங்க இந்த மொர்சிஷியன் ஃபால்ஸு. அப்போது 1959 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து குயின் எலிசபெத் 2ஆம் ராணி வந்து விசிட் பண்ணாங்களாங்க. குயின் எலிசபெத்ன்றவங்க 2ஆம் ராணின்றவங்க 1959 இங்கே வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து பாரா சஃபாரி லாட்ஜில் தங்கியிருக்காங்க. அதுவே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அன்றைக்கி ஈவினிங்கு நாங்கள் வந்து லயனை தேடி கொண்டு இருந்தோம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைனை பார்த்தோமா பார்க்கலையா இல்லை தேடிக்கிட்டே இருந்தோமான்னு சொல்லிவிட்டு. ஓகே மக்களே, நாங்கள் லைனை கண்டுபிடிச்சோமா இல்லையான்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye bye.